தை மாதம் தமிழர்களுக்கு புனிதமான மாதமாகும். அதுலயும் இந்து கடவுளான முருகன் சூரபத்மன் என்ற அரக்கனை வென்றதை நினைவு கூறும் வகையில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. தைப்பூச திருவிழா 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 11 அன்று வருகிறது. இந்த புனிதமான பண்டிகை தமிழ் மாதமான தை மாதத்தில் முழு நிலவு நாளில் கொண்டாடப்படுகிறது. அப்போது பூசம் நட்சத்திரம் சந்திரனுடன் இணைகிறது. தைப்பூசம் ஆன்மீக வளர்ச்சி, தவம், வீரம் மற்றும் ஞானத்தின் தெய்வமான முருக பெருமானிடம் பக்தி செலுத்துவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த நேரத்தை குறிக்கிறது. பூசம் என்பது ராசி சக்கரத்தில் பேசப்படுகின்ற 27 நட்சத்திரங்களில் 8வது நட்சத்திரமாகும். இது தீமையை நன்மை வென்றதன் அடையாளமாக சூரபத்மனை தோற்கடிக்க பார்வதி தேவி முருகனுக்கு வேலை பரிசளித்த தருணத்தை நினைவு கூறும் வகையில் அமைந்துள்ளது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் அசுரர்களை அழிக்க முடியாமல் தேவர்கள் திணறினர். எனவே பல்வேறு இன்னல்களை கொடுத்து வந்த அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டனர். தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்தி மிக்க ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என சிவபெருமானிடம் தேவர்கள் வேண்டினர். இதையடுத்து எம்பெருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்று உருவாக்கிய அவதாரமே கந்தன். அன்னை பார்வதி தேவியானவள் ஆண்டி கோலத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது தைப்பூச நாளில்தான். அப்படி அளிக்கப்பட்ட வேலினை ஆயுதமாக கொண்டே முருகன் அசுர குலத்தை அழித்து தேவர்களை காப்பாற்றி நிம்மதியடைய செய்தார். அதன் காரணமாகவே பழனி மலையில் தைப்பூச திருவிழா மற்ற முருகன் கோவில்களை காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சஷ்டி கவசம், சண்முக கவசம், திருப்புகழ் போன்ற பாடல்களை அன்றாடம் பாராயணம் செய்து தைப்பூசத்தன்று பழனி முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடிப்பார்கள். இந்த விழா தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது மலேசியா, சிங்கப்பூர் என உலகின் பல்வேறு நாடுகளில் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. தைப்பூசத்தன்று முருகப்பெருமான் கோவில்களில் பக்தர்கள் காவடி, பால்குடம் எடுத்தல் போன்ற பல்வேறு நேர்த்தி கடன்களை செலுத்துகின்றனர். அது மட்டுமல்லாமல் முருகன் பிறந்த தினமாக அறியப்படுவதால் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டால் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும்.